Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் ஹேக் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா ப்ளம்பாக கண்டிஷனாக அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ்டாக அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ் wrinkles இதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகி அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு டைட்டாக யங்கராக பிரைட்டராக அவங்களுக்கு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் ப்ராடக்ட் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட மாய்ஸ்சரைசர் வந்து எப்படி நான் வந்து ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசரை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேங்கிறது தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போகிறேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அட் த சேம் டைம் இது உங்களுக்கு ஃபேவரட்டாங்கிறது கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 பொருட்கள் தான். ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு வந்து தெரியும், நம்ம ரெகுலராக ஸ்கின் கேரில் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து கட்டாயம் நம்ம வந்து எடுத்துக்கணும். மாய்ஸ்சரைசர் நம்ம எடுக்கும்போது ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோயிங்காக அவங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ட்ரைனஸ்லேருந்து நல்லாவே மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சைன் ஆஃப் ஏஜிங் இருந்தால் கூட மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். அந்த ட்ரை கிராக்டு இச்சி ஸ்கின் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்காது. இதனால தான் நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல் ஸ்கின் டைப்ஸ் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு இது. ஸோ நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவு மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. நீங்கள் வந்துட்டு நான் எனக்கு தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதான் வந்துட்டு ஸ்டெப் 1. ஸோ மாய்ஸ்சரைசர் எனக்கு தேவையான அளவு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதுதான் உங்களுடைய மாய்ஸ்சரைசரை வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசரை உங்களுக்கு வந்து மாற்றுறது. அட் த சேம் டைம் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நைட் டைம் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். டே டைம் வந்து பிளைன் மாய்ஸ்சரைசர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிறோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் நீங்கள் நைட் டைம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோங்க. நீங்கள் அப்படி டே டைம் அப்ளை பண்ணுறீங்க, அதிகமான ஸ்கின்ல வந்து ஏஜிங், டிஸ்கலரேஷன்ஸ், ஃபைன் லைன்ஸ், wrinkles, டார்க் பேச்சஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் டே டைம் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்கிறவங்க நைட் டைம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க. அந்த மிக்சிங் மெத்தட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறவங்க டே நைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகே, பட் டே டைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே ஒரு சன்ஸ்க்ரீன் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டினால். ஸோ ரெட்டினாலை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பர்சன்டேஜ் உள்ள ரெட்டினால் வந்து போகவே கூடாது. ஜஸ்ட் 1%, 2% உள்ள ரெட்டினாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் மாய்ஸ்சரைசரில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எனி ரெட்டினால் ஃபேஸ் சீரம். ஸோ அந்த ஃபேஸ் சீரம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுடைய மாய்ஸ்சரைசரில் வந்துட்டு. ஸோ ரெட்டினால் வந்துட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரெட்டினால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீரம் வந்து நீங்கள் எந்த அளவு வந்து எடுப்பீங்களோ அந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. பட் ரெட்டினால் சீரம் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸே உங்களுக்கு வந்துட்டு போதுமானது. ஸோ நான் வந்து ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் நான் 3 to 4 ட்ராப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டே என்னோடய மாய்ஸ்சரைசரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிமா நான் எடுத்துக்கிட்டே என்னோடய மாய்ஸ்சரைசர் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ரெண்டையுமே நல்லா அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ வந்து ரெட்டினால் உங்களுக்கு வந்து தெரியும், ரிச் இன் வைட்டமின் ஏ, டெட் ஸ்கின் செல்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு சைன் ஆஃப் ஏஜிங் இருந்தால் ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்ல சாகிங், ஃபைன் லைன்ஸ், wrinkles, ப்ரௌன் ஸ்பாட், ஏஜ் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் ஸ்கின் நல்லா யூத்ஃபுல்லாக ப்ளம்ப் அண்ட் கண்டிஷனாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். ஸ்கின் டோன், டெக்ஸ்சர், காம்ப்ளெக்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின்னை வந்து ஈவன் ஸ்கின் டோன், பிரைட்டர் ஸ்கின் டோன் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ரெகுலர் யூஸ் நல்ல ஒரு ஹெல்த்தி, ஒரு க்ளோயிங், ஒரு யங்கர் லுக்கிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே டேரெக்டாக டோனருக்கு பிறகு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே டோனர் போடாத ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் கண்களுக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர், அது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்டோட பவர் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கும். பட் மாய்ஸ்சரைசர் நல்லாவும் உங்களுக்கு வந்துட்டு ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசரை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். இதை ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறங்க. உங்கள் ஃபேஸ், சின்ன ஏரியா இந்த மாதிரி இடங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கிறங்க. இது நல்லாவே ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு யூத்ஃபுல் லுக், ஒரு டியூவி லுக் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஜெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எஸ்பெஷலி இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 18+ இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. ஆனால் வந்து ரெட்டினால் வந்து நீங்கள் 1 to 2% தான் நீங்கள் வந்து போகணும், அதுக்கு மேலே போக தேவையில்லை. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20+ இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 18+ இருக்கிறீங்கன்னா ஒரு பேச்சஸ் நீங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறங்க. நீங்கள் 18+ இருந்தாலும் நீங்கள் ரெட்டினால் போடுற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ரெட்டினாலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் 20+ போய்க்கலாம். 18+ வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறங்க நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ இப்படி மாதிரி அப்ளை பண்ணிக்கிறங்க. இதே வந்து நெக்குக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ செப்பரேட்டாக ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசர் நம்ம வாங்க தேவையில்லை. உங்கள் கிட்டே இருக்கிற ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்
அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இன்ஃபியூஸ்ட் மாய்ஸ்சரைசரில் தாராளமாக ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியாசினமைட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்கன்னா நியாசினமைட் உங்களுக்கு ரெட்டினால் ஒத்து போகும். அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் மாய்ஸ்சரைசர் நீங்கள் ஸ்கின்னில் வந்து போடுறீங்க, உங்களுக்கு வந்து அது ஒத்துக்குருச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நீங்கள் போடுற மாய்ஸ்சரைசரில் ப்ரெசென்ட் ஆகிக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் வந்து ரெட்டினாவோட ஒத்து வராட்டா நீங்கள் போடாதீங்க. நார்மல் பிளைன் மாய்ஸ்சரைசரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. ஓகே, இதை பற்றி டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க, நான் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தெரியும் கண்டிப்பாக, இது ட்ரை பண்ணுறது அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 20+, 25+, 30+ உள்ளவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 பெனிஃபிட் உங்களுக்கு வந்து இருக்கும். ரெகுலர் யூஸில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின்னுக்கு நல்லா அவ்வளோ ஒரு ஹைட்ரேஷன், ஒரு சப்பிள்டு, ஒரு நவுரிஸ்ட், ஒரு மாய்ஸ்சர்டு ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல பிராண்டட் அண்ட் குட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நான் கார்பனோஜெனிக், க்ரூயல்ட்டி ஃப்ரீ ஃப்ரம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து மெயினாக வந்து பார்த்துக்கிறோங்க. நிறைய பிராண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு என்னமோ அது அந்த மாதிரி போய்க்கிறங்க. சீரம் மட்டும் ரெட்டினால் சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 to 2%, அதர்ஸாக இருந்தாலும் 1 to 2% யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா 1 to 2% யூஸ் பண்ணிக்கிறங்க. அதர்ஸாக இருந்தாலும் புதுசாக நீங்கள் ரெட்டினாலுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 to 2% மட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. அப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. ஒரு 5% வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறங்க. அதுக்கு மேலே போக தேவையில்லை. ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கிறீங்கன்னா மாய்ஸ்சரைசரில் 5% உள்ள மாதிரி கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் 30+, 35+, 40+லாம் தாராளமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரெட்டினால் யூஸ் பண்ண ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாய்ஸ்சரைசரில் 5 to 10% ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் உள்ள ரெட்டினால் நீங்கள் வந்து தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதுசாக போகிறவங்க வந்து 1 to 2% நீங்கள் வந்து போய்க்கிறங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஒரு டெக்னிக், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய நார்மல் மாய்ஸ்சரைசர் வந்து ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து மாற்றுறது. எஸ்பெஷலி நைட் டைம் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறங்க. சப்போஸ் உங்களுக்கு அதிகமான ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் டே டைம் போட்டிங்கன்னா இதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறங்க. மற்றபடி நார்மல் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டுக்கிறங்க. நார்மல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுக்கிறங்க. மிக்சிங் வந்து தேவையில்லை. அதிகமான ப்ராப்ளம் தான் டே நைட் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டே டைம் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கிறோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஸ்கின் எந்த அளவுக்கு எனக்கு க்ளோயிங்காக பிரைட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே நல்லா இருக்கும். வந்து ரெகுலர் யூஸில் ட்ரை பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இது பாய்ஸ், கேர்ள்ஸ், மென், உமன் எல்லாருக்குமே இது வந்து ஒத்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைக்கா, அமேசான், பர்பிள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பிடிச்ச ப்ராடக்ட் பிராண்டில் நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ புதுசாக வாங்குறதுனாலும் நல்ல பிராண்டில் வாங்கிக்கிறீங்க. ஏற்கனவே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ஆன்டி ஏஜிங் மாய்ஸ்சரைசராக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நல்லா இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். இது எனக்கு ரொம்பவே நல்லா ஒத்துக்கிடுச்சு, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 20+க்கு நான் ஹையாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 18+க்கு ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கிறேங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய்.